இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு இருந்த 2 குமாரர்களின் மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொன்ன வார்த்தை, நீ எப்பவுமே என் கூட தான் பார்க்கிற, அதனால எனக்குள்ளது எல்லாம் உனக்குள்ளது தான். ஆனால் இந்த உண்மை ஏன் இந்த மகனுக்கு மறைக்கப்பட்டது? தகப்பனுக்குரியதெல்லாம் தனக்குரியது என்பதை இவன் ஏன் அறியாமல் போனான் அப்படின்னா, தன்னுடைய இளைய சகோதரனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தான். அவனா நானா, அவன் முக்கியமானவனா நான் முக்கியமானவன், அவன் இந்த குடும்பத்தில் பெரிய ஆளா நான் இந்த குடும்பத்தில் பெரிய ஆளா, தகப்பனோடு இருக்கிற நான் முக்கியமா தகப்பனை விட்டுட்டு போனேன் அவன் முக்கியமா, ஊதாரித்தனமா பணம் செலவு பண்ணவன் முக்கியமானவனா தகப்பன் சொன்னதை கேட்டு ஒழுக்கமா நடந்த நான் முக்கியமா? இப்படி பாருங்க, இந்த மூத்த மகன் தன்னுடைய இளைய சகோதரனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து தகப்பனோடு கூட மன வருத்தத்தில் இருக்கிறான். தகப்பனுக்கு மூத்த மகனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை கிடையாது. அப்ப நல்லா போயிட்டு இருந்த இந்த உறவுல ஏன் இந்த சறுக்கல், ஏன் இந்த பின்மாற்றம், ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் தகப்பனை சந்திக்கிறதற்கு இவனுக்கு விருப்பம் இல்லை, தகப்பன் மேல ஏன் இவனுக்கு கோபம், வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ஏன் இவனுக்கு மனசு இல்லை, தகப்பனிடத்துல ஏன் இப்படி தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கணும்னா, இவன் இப்ப தன்னை வீட்டிற்கு திரும்பி வந்த இளைய சகோதரனோடு என்ன செய்யறான், ஒப்பிட்டு பார்க்க. அவனை தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்கிறார், அவனுக்காக ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்றாரு, அவனை பெருசா நினைக்கிறாரு. ஆனா இந்த வீட்டிலே தான் நான் இருக்கிறேன், என்ன இப்படி ஒரு நாள் அவர் பார்த்தது இல்லையே, எனக்காக அவர் இப்படிலாம் ஒரு நாள் செஞ்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே எண்ணம். ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு சொல்லித்தர விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவ பிள்ளைகளே, நாம் நம்மை ஒருபோதும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. பாருங்க, வேசிகளோடு தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்து மறுபடி திரும்பி வந்த இளைய மகனுக்கு இவ்வளவு வரவேற்பும் இவ்வளவு விருந்து இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு தகப்பன் பண்ணுவார்னா, தகப்பனோடே கூட இருக்கிறவருக்கு அவர் கொடுப்பது எவ்வளவு அதிகமாக இருக்கும். தகப்பனோடே கூட இருக்கிற அந்த மூத்த மகனுக்கு அவர் செய்கிறது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் பாருங்க, இவனுக்கு அந்த மேன்மையை புரிந்து கொள்ள முடியல. அப்போ தகப்பன் யாரு அப்படின்னா, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறது. என்னுடையதெல்லாம் உன்னுடையது, நீ என் கூட தானே இருக்கிற அப்படி சொல்றவர். ஆனால் இந்த உண்மையை இவன் புரியாது. இவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு போனதற்கு காரணம், அந்த இளைய சகோதரனை பார்க்குறான், தன்னையும் பார்க்குறான், அவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்க. நீ பைபிளில் யார் யார் தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்களோ அவங்க சந்தோஷமான மனநிலையில் இருந்தது நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு விதமான பெருமை வந்திருக்கும், அல்லது அவர்களுக்குள்ள இதை போல ஒரு கோபம், ஒரு எரிச்சல், அல்லது அவர்களை குறித்த ஒரு தவறான அபிப்பிராயம், இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும். கர்த்தர் தன்னுடைய சகோதரன் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்ட போது காயினால் நிச்சயம் உள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவனை ஒப்பிட்டு, அவன் என் தம்பி, நான் அவனுக்கு அண்ணன், கர்த்தர் என்னதான் ஏற்றுக்கொண்டிருக்கணும், ஏன் காணிக்கை ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனால் அவனை ஏற்றுக்கொண்டான்னா அவன் மேலே எரிச்சல் அடைந்தான், அவனுடைய முகநாடி வேறுபட்டதுன்னு பார்க்கும். அதனால கடைசியில் ஒரு பெரிய கொலையாக அவன் செய்கிறது மாதிரி ஆயிட்டு. தேவாலயத்துக்கு ஜபிக்க போன 2 பேரில் ஒருத்தன் பரிச்சயன், ஒருத்தன் ஆயக்காரன். அந்த பரிச்சயன் அந்த ஆயக்காரனே பார்த்து அவனோடு தன்னை ஒப்பிட்டு ஜபித்தான். கடைசியில் இந்த பரிச்சயன் நீதிமான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படவில்லை. ஆயக்காரன் நெஞ்சில் அடிச்சுட்டு வானத்தை நோக்கி பார்க்காம பாவியாக என் மேல் கிருபையார் சொன்னான். அவன் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டான்னு பார்க்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய திருச்சபை என்கிற குடும்பத்தில் தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லாம் இருக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. இவர்களில் ஒருவரோடும் நாம் ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு நிலைகளிலே பயன்படுத்துகிறார். இதை புரிஞ்சு அவரவர் அவருடைய பணிகளை நாம் செய்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட மாட்டோம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபப்பட மாட்டோம், ஒருத்தர் கூட இன்னொருத்தர் சண்டை போட மாட்டோம், ஒருத்தருக்கு மேலே நான் சொல்லி நமக்குள்ள பெருமையான எண்ணங்கள் நினைச்சியார் வராது. ஆகவே தகப்பனோடு இணைந்திருப்போம், தகப்பன் நமக்கு தருகிற பங்குகளை பெற்றுக்கொள்வோம், தகப்பன் நம்மை பயன்படுத்தும் போது சந்தோஷமாக பயன்பட அர்ப்பணிப்போம்.
மற்ற அவயவங்களுக்கு நம்மால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ, கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அப்படி கோஆப்ரேட் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தின் பணிகளிலே நம்மையும் பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனை ஒருபோதும் நாங்கள் எங்களை இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.